இந்த தொட்டிக்குள்ள விட்டிருந்த ஒரு மீன் மர்மமா காணாம போயிருச்சுங்க. வெல்கம் டு டே 32 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். இந்த டப்ல வந்து ஒரே ஒரு மீன் சிங்கிளா இருக்கு பாத்தீங்களா. அது காரணம் என்னன்னா, நம்ம லிட்டில் அக்வேரியம்ல இருந்து வாங்கியிருந்த ஒயிட் டெக்ஸ்டரோட ஃபீமேல் எங்கேயோ தொலைஞ்சு போயிருச்சு. இது மாதிரி நமக்கு 2வது டைம் நடக்குது. எங்க போகுது என்ன ஆகுதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இன்னொரு ஃபீமேல் கேட்டிருந்தேன். அந்த டைம்ல பார்த்து என் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தான். அவன் சில மீன்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். அது கூடவே ஒயிட் டெக்ஸ்டரும் பண்ணியிருந்தான். அதுலயே என்னோட ஃபீமேலையும் போட்டு அமுச்சு விட்டாரு. நம்ம பையன் வேற தனியா இருப்பானே, அவனுக்கு அந்த ஃபீமேலே ரிலீஸ் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். எப்பயுமே தனியா கீழே இருக்கவன் ஃபீமேல விட்டோன்னு ஒரே ரவுண்ட்ஸ் தான், 2 பேரும் மேலேயே தான் சுத்திட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அவன் இன்னும் கொஞ்சம் கப்பி வெரைட்டி எல்லாம் வேணும்னு சொன்னனால பக்கத்துல இருக்க கப்பி ஃபார்ம் போனோம். அங்க போய் இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சு பார்த்தா இத்தனை வெரைட்டி அவன் வாங்கி வச்சிருக்கான். இப்ப இது எல்லாத்துக்கும் டேங்க் செட் பண்ண போறான். வீட்டுல போய் எல்லாமே தனித்தனி வெரைட்டி, இவ்வளவு வெரைட்டி வாங்கியிருக்கான்னு நானே வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு போய் அவன் நாளைக்கு செட் பண்ணிடுவான். அப்புறம் நம்ம ஃபார்முக்கு நான் ஒரு 2 வெரைட்டி வாங்கியிருந்தேன். அது என்னென்ன வெரைட்டி எப்படிலாம் செட் பண்றோம் நாளைக்கு வீடியோல பாப்பீங்க. ஏன்னா இவங்களுக்கு நாளைக்கு புதுசா டப் வாங்கி ஃபுல்லா செட் பண்ணிடுவேன். அது வரைக்கும் டெம்பரரியா இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பால போட்டு வச்சிருக்கேன். முடிஞ்சா இவங்களோட வெரைட்டி நேம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, கெஸ் பண்ணி.